இருக்குங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க, உண்மையாவே சூப்பரா இருக்குதுங்க. அதாவது தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கேரியர் சர்வீஸ் மூலமா நமக்கு என்ன பண்றாங்கன்னு கேட்டா, டெய்லி கரண்ட் அஃபேர் அப்லோட் பண்றாங்க. அதுல வந்து உதாரணத்துக்கு இப்போ 25/3/2026 அன்னைக்கான டேட் தான் கடைசியா அப்லோட் பண்ணியிருக்காங்க. இந்த கரண்ட் அஃபேர் தமிழ் தான் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ இதுல பாருங்களேன், இன்டெக்ஸ்ல தமிழ்நாடு செய்திகள், தேசிய செய்திகள், அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப செய்திகள், அப்புறம் அரசு திட்டங்கள், அதுக்கப்புறம் வந்து உச்சி மாநாடுகள், அதுக்கப்புறம் பொருளாதாரம், பாதுகாப்பு, விருதுகள், அதுக்கப்புறம் முக்கிய தினங்கள், சர்வதேச செய்திகள், வெறும் 10 பக்கம். ஸோ ஒரு நாள் கரண்ட் அஃபேர், ஒரே ஒரு நாள் தான் 25ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர் மட்டுமே இவ்வளோ தலைப்பில் செம்மையாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் நோட்ஸ் வந்து ரெடி பண்ணி டெய்லியுமே பிடிஎஃபாக தராங்க. ஆனால் நிறைய பேருக்கு என்ன ஒரு இதுவாக இருக்குன்னா, இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ஏகப்பட்ட ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ இது கரெக்டாக என்னால் டவுன்லோட் பண்ண தெரியல, பட் இதை டவுன்லோட் பண்ண தெரிஞ்சால் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேர் வெளியிடுறாங்க இல்லையா, மந்த்லி கரண்ட் அஃபேர் வெளியிடுறாங்க இல்லையா, அவங்க வெளியிட்ட அடுத்த செகண்டே நம்ம வெப்சைட்டில் இதை போட்டிருக்கோம். ஜஸ்ட் ஒரே கிளிக் தான், ஒரு கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். அந்த மாதிரி ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இந்த டெய்லி கரண்ட் அஃபேர் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் எத்தனை நாளான்னு கேட்டிங்கன்னா, டிசம்பர்ல இருந்து மார்ச் 25ஆம் தேதி வரைக்கும். அதாவது டிசம்பர் மாதம் மொத்தம் 31 நாள் இருக்கு இல்லையா, ஜனவரி மாதம் 31 நாள், அப்புறம் வந்து பிப்ரவரி 28 நாள், மார்ச் இப்போ வரைக்கும் 25ஆம் தேதி வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 120 நாளைக்கான கரண்ட் அஃபேர் ரெடியாக இருக்குது. அவங்க நாளைக்கே ஒன்று புதுசாக வெளியிட்டாங்கன்னா அதையும் அப்லோட் பண்ணுறோம். அதை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஹால்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம வந்து நிறைய இடத்துல தேடி தேடி படிக்கிறோம், ஆனால் கவர்மெண்ட்டு இவ்வளோ சூப்பராக அதுவும் ஒர்த்தாக இருக்குங்க. நீங்கள் ஒரு 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 நாள் கரண்ட் அஃபேர் எடுத்து படித்து பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். இதை விட வேறு டேட்டா எனக்கு என்னடா தேவை அப்படின்னு சொல்லுவீங்க. இது நான் மிகைப்படுத்தி பேசலை, ஏன்னா இது நானாக ரெடி பண்ணேன், இப்போ நம்ம டீமாக ரெடி பண்ணிச்சு கிடையாது. கவர்மெண்ட் கொடுக்கறது, கவர்மெண்ட்டே இவ்வளோ விஷயம் செய்யும் போது அதையே நம்ம மிஸ் பண்ணிவிட்டு மற்றதுக்கெல்லாம் தேடுறோம். நிறைய பேர் வந்து காசு கொடுத்து வாங்கிலாம் படிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது ஃப்ரீயாகவே செய்கிறாங்க இல்லையா, அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு 2 லிங்க் கொடுத்துருப்பேன், ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க. அதுக்கு கீழே நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும், நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், நம்மளுடைய வெப்சைட்டுக்கு கொண்டு வந்துடும். நம்ம வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் அப்படியே காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கே தெரியும், நான் லைவாகவே எல்லாத்தையும் தெளிவாக காட்டுறேன். சரிங்களா? ஸோ பாருங்கள். ஸோ இந்த பேஜுக்கு வந்தோடனே இங்கே பாருங்களேன், முதல்லயே வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2026, பிப்ரவரி 2026, ஜனவரி 2026, டிசம்பர் 25ன்னு இருக்கும். மேபி நீங்கள் பார்க்கும்போது ஏப்ரலும் அப்டேட் ஆகிட்டு இருக்கலாம். சரிங்களா? ஸோ பர்டிகுலராக எனக்கு இந்த மாதம் தான் வேணும்னா இந்த பட்டன் கிளிக் பண்ணிங்க. இல்லை நான் டெய்லி அப்படியே நீட்டாக பார்க்க போகிறேன்னா அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா அங்கே பாருங்களேன், முதல் மார்ச் 2026 அப்படின்னு கொடுத்துட்டு டிஎன்பிசி தினசரி நடப்பு நிகழ்வுகள் 25 மார்ச் 2026 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அஃபிஷியலாக அவங்க வந்து அதாவது தமிழ்நாடு கேரியர் சர்வீஸில் வெளியிட்ட உடனே நம்ம என்ன பண்ணுறோம், இதில் அப்லோட் பண்ணுறோம். அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்தில் மந்த்லி கரண்ட் அஃபேர் வச்சுருக்கேன். மந்த்லி கரண்ட் அஃபேர் வந்து 250லேருந்து 300 பக்கம் இருக்கும். சரிங்களா? அது மந்த்லி மாறுபடுது. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம், வேணுன்னா ஃபுல் மந்த்துக்கு வேணுன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம், அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 28ஆம் தேதி வரைக்கும், ஏன்னா பிப்ரவரி மொத்தம் 28 நாள் இல்லையா, ஸோ 28 நாளைக்கான கரண்ட் அஃபேர் இருக்குது. எந்த டேட் வேணுமோ நீங்கள் தாராளமாக அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் ஒரு கிளிக் தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஜனவரியில் வந்து பார்த்தா மொத்தம் 31 நாள் இல்லையா, ஸோ 31 நாளைக்கான கரண்ட் அஃபேரும் இருக்குது. இதுலேயே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா கடைசி எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல் ஜனவரி மாதத்துக்கான ஃபுல் இருக்குது பாருங்கள். ஜனவரி மாத டிஎன்பிசி நடப்பு நிகழ்வுகள் இருக்கு இல்லையா, அதில் ஃபுல் மந்த் இருக்கும், ஒரு 300 பக்கம் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதே அஸ்யூஷுவல் தான் டிசம்பர் மந்த்தும் இருக்குது. சரிங்களா? சார் நான் டிசம்பர் வரைக்கும் படிக்கணுமா குரூப் 1 எக்ஸாமுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூப் 1 எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா 10லேருந்து 15 கேள்விகள் நடப்பு நிகழ்வுகளில் கேட்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு டிசம்பர் மாதம் 2026 டிசம்பர் மாதம் தான் குரூப் 1 எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், முதல் வந்து லாஸ்ட்டு 6 மந்த் கரண்ட் அஃபேர் ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சுக்கணும்.
ஆனால் பெஸ்ட்டு வந்து 1 இயர் கரண்ட் அஃபேர் படிக்கணும். 1 இயர் கரண்ட் அஃபேர் படிச்சிங்கன்னா முழு மதிப்பெண்ணை வாங்கிடலாம். அப்போ 1 இயர்னால் நீங்கள் டிசம்பர் மாதம் எக்ஸாம்னா நீங்கள் டிசம்பர் 2025 படிக்கணும் இல்லையா, கரெக்டாக? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், டிசம்பர் 2025 இருந்து அப்படியே படிச்சுட்டு வந்தீங்கன்னா கன்ஃபார்மாக 1 இயர் கரண்ட் அஃபேர் கவர் ஆகிடும், முழு மதிப்பெண் வாங்கிடலாம். சரியா, கிளியராக புரியுதுங்களா? சரி, இதில் இன்னொரு கேள்வி கேட்பீங்க. அதாவது நம்ம மந்த்லி கரண்ட் அஃபேர் படிக்கிறது பெஸ்ட்டா, டெய்லி கரண்ட் அஃபேர் படிக்கிறது பெஸ்ட்டா அப்படின்னு கேட்டால், என்னையை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் மந்த்லி கரண்ட் அஃபேர்னு எடுத்துங்களேன். இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இப்போ தான் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா, இப்போ ஜனவரி ஃபுல் மந்த் இதோ இருக்குது, இதை கிளிக் பண்ணால் 300 பக்கம் இருக்கும். நல்லா யோசித்து பாருங்கள், 300 பக்கத்தை நீங்கள் எப்போ படித்து முடிப்பீங்க? ஓகேவா? ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் 10 பக்கம் படிக்கிறீங்கன்னு வச்சுங்க, 30 நாள் ஆகும். அதே மாதிரி நீங்கள் முதல் 10 பக்கம், அடுத்த 10 பக்கம், அடுத்த பக்கம் 100 பக்கம் போனால் அடுத்தது 101வது நீங்கள் தள்ளுறதுக்கே சோம்பேறித்தனம் வந்துடும். ஆனால் படிச்சுக்கலாம் படா அப்படின்னு தோணும். இதான் 99% நபர்கள் மைண்டு தாட், கரெக்டா? ஸோ ஃபுல்லாலாம் நம்ம படிக்கணும், 300 பக்கம் நவுத்துறதுக்கு ஒரு சலிப்பு வந்துடும். ஆனால் இதை நீங்கள் டெய்லி கரண்ட் அஃபேர் படிக்கிறீங்க. இப்போ நீங்கள் இதே ஜனவரி மந்த்லேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஜனவரி 1ஆம் தேதி கிளிக் பண்ணுறீங்க, 10 பக்கம் தான் இருக்கும். 10 பக்கத்தில் மொதல் பக்கம் இது இருக்கும் இன்டெக்ஸ், அதையும் ஒரு பக்கம் தான் வச்சுருப்பாங்க. அடுத்தது 9 பக்கம் தான் இருக்கும். 9 பக்கம் படிக்கிறது ரொம்ப ஈஸிங்க, ஒரு கடன்னு படிச்சிடலாம். நியூஸ் பேப்பர் தானே, நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி தான் இதையும் படிக்க போகிறீங்க. அப்படின்னும் போது ஒரு நாளைக்கு ஒரு 9லேருந்து 10 பக்கம் படிக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. சரி, அதே மாதிரி நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும். அப்பா நம்ம ஜனவரி 1 முடிச்சிட்டோம், இனி ஃப்ரீயாக இருக்கும், ஜனவரி 2 முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஆர்வம் வரும். சரி, நம்ம எப்பப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்குமோ ஒரு 10 பக்கம் படிக்கிறது ஈஸி இல்லையா? நீங்கள் பஸ்ஸில் வந்துகிட்டே இருப்பீங்க, டக்குன்னு ஒரு நாள் கரண்ட் அஃபேர் எடுக்கிறீங்க, அப்படியே ஓவர்வியூ பார்க்குறீங்க, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை மட்டும் ஒரு குறிப்பு மாதிரி எழுதிச்சிங்க, முடிஞ்சிடுச்சு. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், நமக்கு படித்த மாதிரியே தெரியாது, ஆனால் நம்ம ஈஸியாக அந்த மந்த்தை கவர் பண்ணிவிடுவோம். ஸோ அதனால் டெய்லி கரண்ட் அஃபேர் படிக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே பாருங்கள், டெய்லி கரண்ட் அஃபேர் தான் அப்லோட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேபி இங்கே தெரியலனா கூட கூகுளில் பா மோகன் PAMOHAN அப்படின்னு கூகுளில் டைப் பண்ணுங்கள். மொதல் வெப்சைட்டே நம்மளுக்கு தான் வரும். அதில் இது ஓப்பன் பண்ணால் இதான் இன்டெக்ஸ்லேயே வச்சுருப்பேன். சரிங்களா? ஓகேவா? நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நடப்பு நிகழ்வு இதான் லிங்க் வச்சுருக்கேன். மேபி உங்களுக்கு தெரியலனா நீங்கள் கூகுள்லையும் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். சரிப்பா, இப்போ நான் என்ன பண்ணுறோம், நான் டவுன்லோட் பண்ணணும். எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் நான் இப்போ தெளிவாக சொல்லிட்டு இல்லையா, ஏதாவது ஒரு டேட் எடுத்துப்போம். என்ன டேட்டு? இப்போ மார்ச் 25 தான் காமிச்சேன், அப்போ மார்ச் 24 எடுத்துக்கிறேன். சரிங்களா? மேபி நீங்கள் பார்க்கும்போது இன்னும் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். இன்றைக்கி வரைக்கும் மார்ச் 25 தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க, அதை கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், மார்ச் 24 இருக்கு இல்லையா, அதை அப்டேட் டச் பண்ணுங்கள். அந்த டைட்டிலை டச் பண்ணால் போதும், நம்ம வெப்சைட்டுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ சப்போஸ் எனக்கு இது லோட் ஆகலை சார், ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்டைம் வந்து உங்களுக்கு லோட் ஆகலை, ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்கன்னா ஒரு முறை ரீஃப்ரெஷ் பண்ணுங்க. இதோ கொடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரீஃப்ரெஷ் பண்ணிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. சரிங்களா? அது டவுன்லோட் ஆகிறதுக்கும் சரி, பேஜ் ப்ராப்பராக ஒர்க் ஆகலை அப்படின்னாலும் இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ரீஃப்ரெஷ் பண்ணிட்டோம்னே வேகமாகவே ஆக்டிவாக இருக்கும். சரிங்களா? ஸோ அது மாதிரி ஒர்க் ஆகணும்னா சொல்கிறேன், நான் எல்லா பிரச்சனையும் சேர்த்தே சொல்லிட்டேன். சரிங்களா? சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், 24 அதை கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இதை கிளிக் பண்ணோம்னா அடுத்த பேஜ் வந்துடும், டக்குன்னு போய்டும். ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டோம்னே, இங்கே பாருங்களேன், லோட் ஆகட்டும். லோட் ஆனோம்னே இப்படி வாங்க, கீழே வந்து ஒரே கிளிக் தாங்க. இந்த இடத்துல ஒரு டேபிள் கொடுத்துருக்குன்னா நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு கீழே மார்ச் 24 மார்ச் 2024 இருக்கா, அதுக்கு நேராக கிளிக் பண்ணுங்க. இருங்க, இதோ இருக்கு பாருங்க, மார்ச் 24 இருக்கா, அதுக்கு நேராக டவுன்லோட் அப்படின்னு ரெட் கலரில் எழுதியிருக்கா டவுன்லோடுன்னு, அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. அதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஆனா ஒரு டைமர் ஓடும். 10 செகண்ட் தான், ரொம்ப நேரம் இல்லை. அது லோட் ஆகணும் இல்லையா, அதுக்காக தான் அந்த 10 செகண்ட். ஸோ நீங்கள் எங்கேயுமே நவர வேண்டாம், அப்படியே இருங்க. 10 செகண்ட் வெயிட் பண்ணோம்னே ரீடைரக்ட் அப்படின்னு காட்டும். ரீடைரக்ட்னு காட்டுச்சுன்னா உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், டவுன்லோட் ஆகிடும். சரிங்களா? சம்டைம் உங்களுக்கு வந்து மெமரி ஃபுல்லாக இருக்குது, ஒர்க் ஆகலை, டைமர் ஓடலைன்னா ஒரு முறை ரீஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நான் ஏன் அடிக்கடி ரீஃப்ரெஷ் பண்ணுங்கன்னு சொன்னேன்னா, நீங்கள் வந்து நிறைய பேரோட மொபைல் வந்து ஃபுல்லாக இருக்குது டேட்டா, ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதனால தான் நான் எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன். சரிங்களா? ஒரு முறை ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு இதே இடத்துல வந்து டவுன்லோடு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள்.
10 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. இங்கே டைமர் ஓடும். 10 செகண்டுக்கு அப்புறம் ரீடைரக்ட்னு காட்டும். அந்த ரீடைரக்ட்னு காட்டா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்களேன், 4 3 2 1 அப்படின்னு வந்துருச்சா? ரீடைரக்ட்னு வரும் பாருங்க. ரீடைரக்ட்னு வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்? டவுன்லோட் ஆகிடும். தெளிவாக புரியுதுங்களா? பாருங்க, 2 ஆயிடுச்சு, 1 ஆயிடுச்சு. ரீடைரக்ட் ஆகுதா? ஆட்டோமேட்டிக்காக இப்போ டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் எதுவுமே மறுபடியும் இன்னொரு பட்டன்லாம் ஆயிட்ட வேண்டியதில்லை. சரிங்களா? நோட்டிஃபிகேஷனாக ஒரு டவுன்லோட் ஆகுது அப்படின்னு பாருங்க. இங்கே நோட்டிஃபிகேஷன் எனக்கு வந்துருக்கு பாருங்க. ஸோ இப்போ ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு வந்துருச்சா? ஸோ இங்கே அடுத்தது டவுன்லோட் ஆகிட்டுன்னு அப்படியே ஓப்பன் காட்டும். சில மொபைலில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? ஓப்பன் பண்ணிக்கலாம். சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 10 MB இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது பாருங்க, ஃபைல் வந்து 13 MB இருக்குங்க. ஸோ இப்போ இதை இங்கே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நான் ஓப்பன் பண்ணல. சரிங்களா? அவ்வளோதான். சரியா? ரொம்ப ஈஸியான ஒர்க்கு. இப்போ அப்படியே நீங்கள் பேக் அடிச்சிடுங்க. பேக் அடிச்சுட்டு இப்போ அடுத்தது 22 மார்ச் அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோம்னா இதே மாதிரி பேஜுக்கு வரும். ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? அந்த மந்த் இது இருங்க, இங்கே ஆட் வந்திருக்கு. சரி, ஓகே. ஸோ அந்த மந்த்துக்கு நேராக என்ன இருக்கும்? டவுன்லோடுன்னு காட்டும். அங்கே கிளிக் பண்ணால் போதும். அவ்வளோதான். ஒரே ஒரு ஸ்டெப்பு தான். தெளிவாக புரியுதுங்களா? ஸோ எந்தெந்த டேட் வேணுமோ அந்தந்த டேட்டை நீங்கள் டெய்லியுமே டவுன்லோட் பண்ணி படிங்க. என்னை கேட்டால் நீங்கள் மார்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஏன் மார்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்கன்னா நீங்கள் ஜனவரி படிக்க மாட்டீங்க அப்புறம். அதனால் ஜனவரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நான் படிக்க போகிற கரண்ட் அஃபேர்னா ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெய்லியும் ஒரு நாள் கரண்ட் அஃபேர் எடுத்து படிங்க. டைம் இருந்தால் 2 நாள் கரண்ட் அஃபேர் படிங்க. சரியா? ஸோ இதே மாதிரி நீங்கள் டெய்லி படிச்சுட்டு வந்தீங்கன்னா எக்ஸாம் கிட்ட வர வர நீங்கள் என்ன பண்ணலாம்? ஈஸியாக கூட மெர்ஜ் ஆகிடலாம். ஏன்னா நீங்கள் இந்த மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அடுத்த மந்த்லேருந்து அப்படியே கண்டினியூ ஆகும். ஜனவரி, பிப்ரவரி, டிசம்பர்லாம் கையை வைக்க மாட்டீங்க. அப்போ டைமும் இருக்காது. சரியா? இப்போ டைம் இருக்கும்போது குயிக்காக முடிச்சிடலாம். ஸோ அதனால் ஜனவரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க. ஏன்னா ஜனவரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். குடியரசு தினத்து அன்னைக்கு விருதுகள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் விருதுகள்லேருந்து எப்போ, அதாவது கடந்த 10 வருஷம் குரூப் 4 எக்ஸாமில் ரெகுலராக ஒரு கொஷின் கேட்குறாங்க. அதனால் அது ரொம்ப இம்பார்ட்டன்றதால ஜனவரி 1லேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். தெளிவாக புரியுதுங்களா? ஸோ வேறு ஏதாவது டவுட்னா கேளுங்க. கண்டிப்பாக இது பண்ணுறோம். இல்லை வேறு ஏதாவது இதில் அப்டேட் பண்ணால் சொல்லுங்கள், அதையும் அப்டேட் பண்ணுறோம். மேபி நீங்கள் வந்து என்கிட்ட வந்து நான் கரண்ட் அஃபேர்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் இந்த வெப்சைட்டில் போடலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக போடலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், 9442430457 என்னோடய நம்பர். 944 இருங்க, எழுதிட்டுமா? 9442430457 9442430457 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் மெட்டீரியல் அனுப்புங்க. நான் இந்த வெப்சைட்டில் போட்டு விட்டுறேன். நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். நீங்கள் டவுன்லோட் பண்ணோம்னே நீங்களே வச்சுக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இருக்கிற குரூப்லாம் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் யூஸ் ஆகட்டும். சரிங்களா? ஸோ இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வெப்சைட்டை நீங்கள் புக் மார்க் பண்ணி வச்சுங்க. ஏன்னா இதில் வந்து டிசம்பர்லேருந்து நீங்கள் குரூப் 4 எக்ஸாம் வரைக்கும் டெய்லி கரண்ட் அஃபேர் அப்லோட் பண்ணுவோம். அதுவும் கவர்மெண்ட்டு தான். சரிங்களா? ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து இது கிடைக்கலையேன்னு ஏங்கிட்டு இருந்தீங்க. அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.